மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு வண்டிய வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னா, என்னென்ன செக் பண்ணணும் சார்? சார் நீங்க ஒரு சர்வீஸ்மேனா இருக்கிறனால நீங்க சொன்னீங்கன்னா, நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பைக் இப்போ நம்ம வச்சுருக்கோம்னா, மெயினாக நம்ம ஏர் செக் பண்ணிக்கணும், ஓகே சார். செயினு, அப்புறம் பிரேக்கு, இன்ஜின் ஆயில். இன்ஜின் ஆயில். இது கம்பல்சரி செக் பண்ணியே தான் ஆகணும். ஆமாம். சார் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது, ஆயில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க? நியூ வெஹிக்கிள் கேட்குறீங்க? நியூ வெஹிக்கிள் சரி, ஓல்டு வெஹிக்கிளும் சரி. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். வாகராயம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா சப்தகிரி மோட்டார் சம்மந்தமாக நம்ம ஒரு 2 வீடியோ பார்த்துருப்போம். இது 3வதாக பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சென்டரும் இங்கேயே இருக்குது. அவங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு புது வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்களே சர்வீஸும் பண்ணித்தராங்க. அதோட பார்த்தீங்கன்னா வெளி வெஹிக்கிள்ஸும் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணித்தராங்க. ஸோ அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். அவங்க பேருங்க? அபிலாஷ். சார் நீங்கள் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களா இல்லை பர்டிகுலர்? இப்போ நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி பண்ணுவோம். இப்போ வெளிலேருந்து யாராச்சும் கொண்டு வரோம், அது நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கேயே இருக்குது இல்லைங்களா? நம்மக்கிட்டே இருக்குதுங்க. ஆமாம், ஷோரூமில் மாற்றி இருக்குது. பண்ணி கொடுத்துருவீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓட்டலாம் சார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு? இது பெரிய பைக் கேட்குறீங்களா? நியூ வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனால் பைக்கில் எடுத்தோம்னா நம்ம 2500 வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற சர்வீஸ் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 750-700 கிலோமீட்டர்ஸ் போனாலே ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அதாவது நியூ வெஹிக்கிள்னால் வந்துட்டு 500லேருந்து 750 கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஒரு 4 சர்வீஸ் 3 சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம். ஸோ அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது எதனால் சொல்கிறாங்க சார் அந்த ஒரு சர்வீஸ்? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஷோரூம்லேருந்து நேராக இங்கே வருது. ஏன்னா இப்போ நம்ம பைக் அசம்பிள் நம்ம பண்ணுறது இல்லை, ஏன்னா ஷோரூமில் தான் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமர் இப்போ எடுத்து ஓட்டுறாங்கன்னா இப்போது ஒரு 500 கிலோமீட்டர்னால் அவங்களுக்குள்ளே தெரியும் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா என்ன, இல்லை அப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா இப்போ நம்மக்கிட்ட ஷோரூம் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இப்போது அங்கே நேராக ஷோரூம்லேருந்து எடுத்து வந்து சேல் பண்ணுறோன்னா இப்போ நம்மளுக்கும் தெரியாது வண்டியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்ட்டு. அதனால தான் 500 கிலோமீட்டரில் பண்ணுறது. செகண்ட் சர்வீஸ் வந்து என்ன எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் சார்? ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 500 கொடுப்போம். செகண்ட் சர்வீஸ் வந்து 1500 கொடுப்போம். அப்படி நம்மளுக்கு 500, 1000 அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு வண்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்ன செக் பண்ணணும் சார்? சார் நீங்கள் ஒரு சர்வீஸ்மேனாக இருக்கிறனால நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பைக் இப்போ நம்ம வச்சுருக்கோம்னா மெயினாக நம்ம ஏர் செக் பண்ணிக்கணும், செயினு, அப்புறம் பிரேக்கு, இன்ஜின் ஆயில். இது கம்பல்சரி செக் பண்ணியே தான் ஆகணும். ஆமாம் சார். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது ஆயில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க? நியூ வெஹிக்கிள் கேட்குறீங்க? நியூ வெஹிக்கிள் சரி, ஓல்டு வெஹிக்கிளும் சரி. அதான் அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் 2500 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரிலாம் போயிட்டோம்னா 3500 எடுத்துக்கலாம். சார் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து இப்போ பெட்ரோல் ரேட்டு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னால் என்னென்ன வெஹிக்கிள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நம்ம ஸ்கூட்டரில் கேட்குறீங்களா பைக்கில் கேட்குறீங்க? இப்போ ஸ்கூட்டரில் எடுத்துக்கலாம்னா ஜூபிட்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் எமகா ரேசர் அது மாதிரி ஃபேசினோ அதை எடுத்துக்கலாம். இப்போ பைக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு பேச்சுலர்ஸ் அந்த மாதிரினா வந்துட்டு கொஞ்சம் மைலேஜ் அதுவும் பார்க்குறோன்னா அப்பாச்சி எடுத்துக்கலாம். இப்படி ஃபேமிலி பீப்புள்ஸ் அந்த மாதிரினா நம்ம ஸ்ப்ளெண்டர், பேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சார் இப்போ நீங்கள் வண்டியை பற்றி சொன்னீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம ஓட்டிட்டோம்னா நம்ம செயின்ஸ் பாக்கெட் வந்து மாற்றணும். எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம செயின்ஸ் பாக்கெட் மாற்றுறது நல்லது? அதாவது நம்ம செயின்ஸ் பாக்கெட்லாம் எடுத்தோம்னா நம்ம 10லேருந்து 15000 கிலோமீட்டர் வந்துடும். நம்மளுக்கு மாற்றுற ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிருந்தோம்னா 15000 கண்டிப்பாக வரும். சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு அதாவது செயின் டைட் பண்ணவே டைம் இல்லாமல் ஓட்டுவாங்க. அவங்களுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா நம்மளே இப்போ கால் பண்ணி கூப்பிடுவோம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வண்டி கொண்டு வரீங்கன்னா நாங்களே நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு நாங்களே கால் பண்ணுவோம், அலர்ட் பண்ணுவோம். அப்போ தான் கஸ்டமருக்கு தெரியும் இப்போ நம்ம வண்டி சர்வீஸ் டைம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வருவாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் செயின்ஸ் பாக்கெட் மட்டும் தான் கேட்டேன். எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம பிரேக் ஷூ, செயின்ஸ் பாக்கெட் அதெல்லாம் ஒரே டைம் தான் வரும். இப்போது செயின்ஸ் பாக்கெட்னால் நம்ம ஒரு 3 சர்வீஸ்க்கு மாற்றின மாதிரி வரும். ஒரு 9லேருந்து 10க்கு வந்துடும் 10,000 கிலோமீட்டர். செயின்ஸ் பாக்கெட் வந்து 15000 வரும். அப்போ நம்ம பிரேக் ஷூலாம் சேஞ்ச் பண்ணுவோம். பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு ஏர் ஃபில்டரும் அதே டைம் மாற்றுற மாதிரி தான் வரும்.
ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ஃப்ளக்கேஜ், பிரேக் ஷூ, இது மூணுமே வந்துட்டு சேம் கிலோமீட்டர் தான். சரி. அது நம்ம ஒன்று மாற்றுற அதே டைமில் மொத்தமாக மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இஷ்யூ கிடையாது. ஆமாம். இப்போ நம்ம வந்துட்டு சில கஸ்டமர் வருவாங்க, என் வண்டி நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக தான் இருக்குது, ஆயில் மட்டும் மாற்றுங்க. நம்ம ஆயில் மட்டும் மாற்றினாலும் எந்த யூஸுமே கிடையாது, மைலேஜ் கிடைக்காது. அதான் மைலேஜ் இல்லை, ஆயில் மட்டும் மாற்றுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஆமாம், சர்வீஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் உங்களுக்கு. ஆமாம், ஏர் ஃபில்டர், கார்பரேட்டர், ப்ளக், இது மூணுமே அப்படியே செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் தான். சார், இப்போ நம்ம சப்தகிரி மோட்டார்ஸ் சம்மந்தமாக நம்ம கேட்போம். நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக பணி புரிச்சிட்ருக்கீங்க? இங்கே நம்ம ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 15-20 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்துக்குவீங்க ஒரு வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ண? அதாவது இப்போ நம்மளுக்கு ஒர்க்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ்லேருந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற டைம்னா கஸ்டமர்கிட்ட வந்துட்டு காலையே எடுத்துகிட்டு ஈவினிங் கொடுக்குற மாதிரி நம்ம பார்ப்போம். மார்னிங் விட்டு ஈவினிங் எடுத்துக்கிற மாதிரி பண்ணி கொடுப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நியூ வெஹிக்கிளில் வந்து அவங்க கொண்டு வந்து சர்வீஸ் விடும்போது நிச்சயமாக அவங்க கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சார் ரெடி ஆயிடுச்சா. இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நியூ வெஹிக்கிள்ஸ்ன்ட்டு இல்லை, நியூ வெஹிக்கிள்ஸ் கூட கேட்குறதோட ஓல்டு வெஹிக்கிள்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஓட்டுற வேலைக்கு ஓட்டி வண்டி ரொம்ப ரிப்பேரில் வரும். ஓகேங்களா, அந்த டைம் வந்துட்டு ஒரு சில ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்காது, ரேர். இப்போ என்ன கஸ்டமர் நம்ம ஒரு டைம் சொல்லுவோம், ஆனால் நம்மளும் ஸ்பேர் ஆர்டர் போட்டு எங்களுக்கு வரதுக்குள்ள லேட் ஆகும். ஆனால் சென்டரில் மாட்டிக்கிட்டு எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, எங்களை தான் கேட்பாங்க. மாதிரி ஒரு ஃபீட்பேக்ஸும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. என்கிட்டயே தான் அதான் மெக்கானிக்காக அப்புறம் ஷோரூம் இங்கே தான் கால் பண்ணி கேட்பாங்க, வண்டி இத்தனை நாள் ஆச்சு, நம்மளும் வந்துட்டு ஸ்பேர் வரலன்னு தான் சொல்ல முடியும். வந்துச்சுன்னா நம்ம மாட்டி கொடுத்தா நம்மளுக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆகும். அதுதான் சார். இப்போ 2 வீலர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய ஃபியூச்சரில் நீங்களும் ஒரு நல்ல லெவலில் வரணுன்ட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் சம்மந்தமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிங்க. ஸோ அதனால் ஒரு லைனாகவே நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.